இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? படம் பார்ப்போம், யூடியூப்ஸ் வீடியோஸ் பார்ப்போம், சம்டைம்ஸ் புக்ஸ் படிப்போம், கிளாஸஸ்க்கெலாம் கூட போவோம். இவ்வளோ பண்ணியும் நம்மளுக்கு இங்கிலீஷ் வரலையே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இது எல்லாமே ஒன் வே மெத்தட் தான். இதை நீங்கள் இங்கிலீஷை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, படிக்கிறீங்க. ஆனால் இங்கே எங்கேயுமே நீங்கள் பேசி பழகலை. ஸோ இங்கிலீஷை நீங்கள் தெளிவாக பேசி பழகிறது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ இன்றைக்கி நம்ம 2வது நாளில் இருக்கிறோம். ஃபஸ்ட் டே உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி செகண்ட் டே இங்கிலீஷை எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாபிக் அட் த மார்க்கெட். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 160 வேர்ட்ஸ் இதில் இருக்க போகுது. ஸோ அட் த மார்க்கெட் நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். கடந்த ஞாயிறு நான் என் அம்மாவுடன் சந்தைக்கு போனேன். Last Sunday, I went to the market with my mother. Last Sunday, I went to the market with my mother. சந்தை மிகவும் பிஸியாகவும் கூட்டமாகவும் இருந்தது. The market was very busy and crowded. The market was very busy and crowded. பலரும் காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தனர். Many people were buying vegetables, fruits and groceries. Many people were buying vegetables, fruits and groceries. முதலில் நாங்கள் காய்கறி கடைக்கு சென்றோம். First we went to the vegetable shop. First we went to the vegetable shop. என் அம்மா புதிய தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு வாங்கினார். My mother bought fresh tomatoes, onions and potatoes. கடைக்காரர் அவற்றை பிளாஸ்டிக் பையில் கொடுத்தார். The shopkeeper gave them in a plastic bag. The shopkeeper gave them in a plastic bag. அதற்கு பிறகு நாங்கள் பழக்கடைக்கு சென்றோம். After that we went to the fruit shop. After that we went to the fruit shop. அங்கு ஆப்பிள், வாழை, திராட்சை, மாம்பழம் இருந்தது. There were apples, bananas, grapes and mangoes. There were apples, bananas, grapes and mangoes. நான் சில வாழைகளை தேர்ந்தெடுத்தேன், ஏனெனில் அவை புதிதாகவும் மஞ்சளாகவும் இருந்தன. I chose some bananas because they looked fresh and yellow. I chose some bananas because they looked fresh and yellow. பின்னர் நாங்கள் மளிகை கடைக்கு சென்றோம். Then we went to the grocery store. Then we went to the grocery store. அங்கே நாங்கள் அரிசி, எண்ணெய், சர்க்கரை, பால் வாங்கினோம். We bought rice, oil, sugar and milk. We bought rice, oil, sugar and milk. என் அம்மா எனக்காக பிஸ்கட் கூட வாங்கினார். My mother also bought some biscuit for me. My mother also bought some biscuits for me. சந்தை சத்தமாக இருந்தது, ஏனெனில் அனைவரும் கத்தியும் விலையிடியும் கொண்டிருந்தனர். விலையிடி அப்படின்னா விலையை குறைச்சி கேட்குறது. The market was noisy because everyone was shouting and bargaining. The market was noisy because everyone was shouting and bargaining. ஒரு ஆள் மீன் விற்றுக்கொண்டு வாடிக்கையாளரை சத்தமாக அழைத்து கொண்டிருந்தார். One man was selling fish and calling customers loudly. One man was selling fish and calling customers loudly. மற்றொரு பெண் இனிய மனம் வீசும் பூக்களை விற்றுக்கொண்டிருந்தார். Another woman was selling flowers with a sweet smell. Another woman was selling flowers with a sweet smell. இறுதியில் 1 மணி நேரத்திற்கு பிறகு எங்கள் ஷாப்பிங் முடிந்தது. Finally after 1 hour we finished shopping. Finally after 1 hour we finished shopping. எல்லா பைகளையும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். We carried all the bags home. We carried all the bags home. நான் சோர்வாக இருந்தேன், ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தேன், ஏனெனில் நான் என் அம்மாவுக்கு சந்தையில் உதவினேன். I was tired, but I was happy because I helped my mother at the market. I was tired,
but I was happy because I helped my mother at the market. இன்னைக்கான டாபிக் அட் த மார்க்கெட். பட் இந்த டாபிக் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியான சென்டென்சஸாக தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் மட்டும் கிடையாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷை தெளிவாகவும் கான்ஃபிடென்ட்டோடும் பேச முடியும். அதனால் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள், கண்ணாடி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Last Sunday, I went to the market with my mother. The market was very busy and crowded. Many people were buying vegetables, fruits, and groceries. First, we went to the vegetable shop. My mother bought fresh tomatoes, onions, and potatoes. The shopkeeper gave them in a plastic bag. After that, we went to the fruit shop. There were apples, bananas, grapes, and mangoes. I chose some bananas because they looked fresh and yellow. Then we went to the grocery store. We bought rice, oil, sugar, and milk. My mother also bought some biscuits for me. The market was noisy because everyone was shouting and bargaining. One man was selling fish and calling customer loudly. Another woman was selling flowers with a sweet smell. Finally, after 1 hour, we finished shopping. We carrying all bags home. I was tired, but I was happy because I helped my mother at the market. இன்றைக்கான டாப்பிக்கை நல்லா ரீட் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Do you want to more information about this topic? Let me add the comment. Do you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. Once again, thank you for watching.